இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு ஒரு சில மணித்தியாலங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் இருக்கின்ற இந்த நிலையிலே எங்களை நோக்கி நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், எஞ்சி இருக்கின்ற மணித்தியாலங்களை கடந்து, எஞ்சி இருக்கின்ற நாட்களை கடந்து இந்த ரமலானை நானும் நீங்களும் அடைவோமா என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காய்ச்சல் கடுமையாக கூடிய நேரத்திலே என்ன வார்த்தையை சொல்லுவார்கள்? வல் மௌத்து அத்னா மின் ஷிராகி நஅலிஹி. மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறது. செருப்பின் வார் ஒரு மனிதனுடைய காலுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதை விடவும் மரணம் ஒரு மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லுவார்களாம். அல்லாஹு அக்பர். எனக்கும் உங்களுக்கும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்ற மரணம் இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் இறங்குவதற்கு முன்னால் என்னை அடைந்து கொண்டால், இந்த குத்பாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த குத்பா முடிவடைவதற்கு முன்னால், வீடு சென்றடைவதற்கு முன்னால் எங்களுடைய மரணம் எங்களை வந்து அடைந்து கொண்டால் இந்த ரமலானை அடைகிற பாக்கியம் இல்லாமல் போய்விடும். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே ஒரு உண்மையான முஃமின் மரணத்துக்கு தயாரானவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடங்களும் மரண சிந்தனையோடு வாழ வேண்டும். ஏன்? கேள்விப்படுகிறோம் அல்லவா, சுபகு தொழுது விட்டு சலாம் சொல்லிவிட்டு பேசிவிட்டு போனார் என்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 5:30 மணிக்கு சுபகு தொழுது விட்டு போகிறார், 6 மணிக்கு தகவல் வருகிறது மரணித்து விட்டார். மக்ரிபு தொழுகிறார், இஷா அதானுக்கு பிறகு அறிவிக்கிறார்கள் மரணித்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த பள்ளிக்கு முன்னால், இந்த மஸ்ஜிதுக்கு முன்னால், இந்த வீதியிலே மக்ரிபு தொழுது விட்டு கடையை அடைக்கிறார். கடையை அடைத்து விட்டு தன்னுடைய பைக்கிலே ஏறுகிறார். பாதையை கடக்க முடியவில்லை. மரணம் எவ்வளவு வேகமாக வந்தது. வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. அல்லாஹ் சொல்கிறான், நாளை என்றால் நாளை, நாளை என்பது சகோதரர்களே, இந்த வினாடி தான் எனக்கு இன்று, அடுத்த வினாடி எனக்கு நாளைய மணித்தியாலம் தான். நாளை ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை எந்த ஆத்மாவும் அறிந்து வைத்திருக்காது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மரணம், உங்களுடைய மரணம் எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், எந்த சூழலில் வரும், எந்த சந்தர்ப்பத்தில் வரும் என்ற அறிவு எனக்கும் உங்களுக்கும் இல்லை என்றால் ஒவ்வொரு வினாடியும் அந்த மரணம் என்னை வந்து அடையலாம். ஒவ்வொரு நிமிடமும் அந்த மரணம் என்னை வந்து அடையலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ரமலானில் நுழைவதற்கு ஒரு சில மணித்தியாலங்களை எதிர்பார்த்திருக்கிற நானும் நீங்களும், ஒரு சில நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும், அந்த எண்ணுதல் முடிவதற்கிடையில், ரமலானுடைய தலைப்புரை தகவல் எங்களுக்கு வந்தடைவதற்கிடையில் அந்த மரணம் வந்துவிட்டால் இந்த ரமலானை அடைகிற பாக்கியம் ஒரு மனிதன் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற சந்தர்ப்பம், படைத்தவன் ரப்புடைய அருள்களும் படைத்தவன் ரப்புடைய மன்னிப்புகளும் விசாலமாக கொடுக்கப்படுகின்ற ரமலானுடைய மாதம், அதை அடைகின்ற வாய்ப்பில்லாமல் மரணிக்கிற நிலை வந்துவிட்டால் என்ன நிலை என்று சிந்தித்து பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இந்த சிந்தனை வருகிற பொழுதெல்லாம், இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதெல்லாம், ரப்பே இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தந்து
இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிக்கின்ற பாக்கியத்தை தந்து ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதர்களில் யாரையெல்லாம் நீ சேர்த்துக் கொள்வாயோ, உன்னுடைய நரக விடுதலைக்கு தகுதியானவர்களாக நீ யாரையெல்லாம் சேர்த்துக் கொள்வாயோ, உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்கிற பட்டியலில் யாரையெல்லாம் நீ சேர்த்துக் கொள்வாயோ, அந்த பட்டியலில் நான் ரமலானை அடைந்தோ அடையாமலோ மரணித்து விட்டால் என்னை சேர்த்துக் கொள்றப்பே என்ற அந்த பிரார்த்தனையோடும் அந்த ஆசையோடும் தலைப்புறையை எதிர்பார்த்திருந்து மரணித்து விட்டால் நிச்சயமாக அந்த ரப்பு எங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்கிற அந்த ஆழமான சிந்தனையோடு இன்னொரு கேள்வியை எங்களை நோக்கி நானும் நீங்களும் கேட்போம். இந்த ரமலானை அடைகிற பாக்கியம் கொடுக்கப்பட்டு இந்த ரமலான் தான் என்னுடைய கடைசி ரமலான் என்று இருந்தால் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? மனிதன் எங்கே தவறு செய்கிறான்? மனிதன் எங்கே பிழை செய்கிறான்? 60 வயது வரைக்கும் நான் வாழுவேன் என்ற முடிவுதான் நானும் நீங்களும் தவறு செய்வதற்கு காரணம் சகோதரர்களே. வயோதிபம் வரும் வரையில் நான் வாழுவேன் என்று முடிவெடுத்ததுதான் இளைஞர்கள் தவறு செய்வதற்கு காரணம் சகோதரர்களே. திருமணம் முடித்த பிறகு நல்லவனாக வாழ்வோம். ஏன் சகோதரர்களை இந்த சிந்தனை? ஏன் திருமணம் முடிக்கும் வரையில் வாழ்வோம் என்ற உத்தரவாதம் இருக்கிறதா? எங்களில் பல பேர் தப்பு செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். அங்கே அக்கவுண்டிலே பணம் சேருகிறது, அங்கே உண்டியலிலே பணம் சேருகிறது. எதற்கு தெரியுமா? என்னுடைய 45வது வயதில் நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், என்னுடைய 50வது வயதில் நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், 60வது வயதில் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் தவறு கிடையாது. அந்த ஹஜ்ஜை டார்கெட் பண்ணி உள்ள தப்பையெல்லாம் செய்கிறோம், உள்ள தவறையெல்லாம் செய்கிறோம். ஹஜ்ஜுக்கு போக மன்னிப்பு கேட்டுக்கொண்டா எல்லாம் முடிஞ்சு இல்லையா? இந்த சிந்தனை போக்கு மனித சமூகத்தில் இல்லையா? அன்பாண்டவர்களே, அடுத்த வினாடி உயிரோடு வாழுவதில் நிச்சயம் இல்லாத நானும் நீங்களும் எப்படி 60 வயதிலே ஹஜ்ஜுக்கு போவேன்? அந்த நேரத்தில் கூட்டி கழிச்சு எல்லாம் மன்னிப்பு வாங்கிக்கிட்டான் அல்லம்பி எப்படி முடிவெடுக்கிறது? அடுத்த மணித்தியாலம் உயிரோடு மூச்சு விடுவேனா என்ற உத்தரவாதம் இல்லாத நானும் நீங்களும் திருமணம் முடித்த பிறகு நல்லவனாக வாழ்வேன் முடிவெடுக்கலாமா? 20வது வயதில் மரணிப்பேனா, 18வது வயதில் மரணிப்பேனா என்ற உத்தரவாதம் இல்லாத நானும் நீங்களும் இளைஞர் பருவம் முடிந்து 40 வயதாகட்டும் நல்லவனாக வாழுகிறேன், முடிவெடுக்கட்டும் நல்லவனாக வாழுகிறேன் என்று வாழ்வது நியாயமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என் மீது உங்கள் மீது இரக்கப்பட்டு இந்த ரமலானை அடைந்து கொள்கிற சந்தர்ப்பத்தை தந்தால் இந்த ரமலான் என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் எத்தனை வயது என்று பார்க்காதீர்கள். 13 வயது ஒரு ஆண்மகன் இளைஞராகிற இடம் பெரும்பாலும் ஒரு பெண்மணி முதல் மாதவிடாயை காணுகிற நேரம், குமரியாகிற பருவம். அந்த நேரத்தை அடைந்திருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும், அந்த நேரத்தை அடைந்திருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் இந்த வருடம் ரமலான் நோன்பு பிடிப்பது கட்டாயம். இதற்கு முன்னால் பிடித்தது கட்டாயம் இல்லை. பிடித்திருந்தால் பெற்றோருக்கு நன்மை சேரும். ஆனால் வயதுக்கு வந்த பிறகு அடைகிற இந்த ரமலான் முதலாவது ரமலானாக அடைகிறோம் என்றால் 40 வயது அடைந்திருக்கிற நாங்கள் 23, 24வது ரமலானை அடைய போகிறோம் என்றால், 33, 35வது ரமலானை அடைய போகிறோம் என்றால் 60 வயதை அடைந்திருக்கிற நானும் நீங்களும் 43, 50 வரையிலான ரமலானை அடைந்திருக்கிறோம் என்றால் ஏதோ படைத்தவன் ரப்பு 5, 10, 20, 30 ரமலானிலே வாழுகிற பாக்கியத்தை தந்தான். இந்த ரமலானிலே நானும் நீங்களும் மரணித்து விட்டாலோ, இந்த ரமலானை முடித்து விட்டு அடுத்த ரமலானுக்கு முன்னால் மரணித்து விட்டாலோ, இது நாங்கள் அடைகிற கடைசி ரமலானாக இருக்கலாம் சகோதரர்களே. அப்படி கடைசி ரமலானாக இருந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று நானும் நீங்களும் சிந்தித்து பார்த்தால் அந்த சிந்தனை போக்கு நிச்சயமாக என்னையும் உங்களை நல்லவர்களாக வாழ வைக்கும். இல்லை, நான் 60 வரையிலே வாழ்வேன், 50 வரையிலே வாழ்வேன்,
40ல திருந்துவேன், 53ல ஹஜ்ஜுக்கு போக தௌபா செஞ்சுட்டு போவேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால மௌத்தா போனால், 39வது வயதில் மரணித்து விட்டால் எங்களுடைய நிலை என்ன என்று நிதானமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களை. எனவே நானும் நீங்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற, ஆசைப்படுகின்ற அந்த ரமலான் எங்களை அடைந்து அது கடைசி ரமலானாக இருந்தால் நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு திட்டமிடலிடுங்கள் சகோதரர்களே. நான் இப்படித்தான் இந்த ரமலானை ஹயாத்தாக்க வேண்டும், இப்படி ஒரு முடிவெடுப்பது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருந்தார்கள். அவர்களுடைய கடைசியும் முதலாவதுமான ஹஜ்ஜு. மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? மக்களே, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு உங்களோடு நான் மீண்டும் ஹஜ்ஜு செய்வேன் என்பதில் எனக்கு உறுதி இல்லை. நான் மரணிக்க போறாங்கன்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே என்னிடத்தில் இருந்து நீங்கள் வழிமுறையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹஜ்ஜோடு மரணித்து விடுவார்கள் என்று தெரிந்த ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நபியிடத்திலிருந்து எடுக்க வேண்டியதை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் மரணிக்க போகிறேன் என்றால் என்னுடைய மரணத்துக்கு தேவையான கட்டிச்சாதங்களை எல்லாம் கட்டிக்கொள்வதுதான் ஒரு முஃமினுக்கு நல்லது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். அழைத்து காதுக்குள் ஒரு ரகசியம் சொன்னார்கள், அழுதார்கள் ஃபாத்திமா நாயகி. மீண்டும் அழைத்தவர்கள் இன்னொரு ரகசியத்தை சொன்னார்கள், சிரித்தார்கள் ஃபாத்திமா நாயகி. இந்த காட்சியை பார்த்த நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா நாயகியை அழைத்து கேட்டார்கள், ஃபாத்திமாவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ரகசியம் சொன்னாங்களே, அதை என்னிடத்தில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்ட நேரம் ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரகசியத்தை நான் யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு ஃபாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்களே, இப்பொழுதாவது அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டீர்களா என்று கேட்ட நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்தார்கள், ஃபாத்திமாவே நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னார்கள், நான் கண்ணீர் வடிய அழுதேன் என்று சொன்னார்கள். மீண்டும் அழைத்த ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், மீண்டும் அழைத்த ரசூலுல்லாஹ், நான் மரணித்த பிறகு என்னுடைய குடும்பத்தில் முதலாவது என்னை வந்து சேருவது நீதான் ஃபாத்திமாவே என்றார்கள். நான் சிரித்தேன் என்றார்கள். இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யுஆரதுனி அல் குர்ஆன குல்ல சனத்தின் மர்ரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய மாதத்துல வந்து ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு தடவை முழு குர்ஆனையும் எனக்கு எடுத்து காட்டுவார்கள். வஇன்னஹு ஆரதனியல் ஆம மர்ரத்தைன். இந்த வருடம் வந்த ஜிப்ரீல் அவர்கள் 2 தடவை எனக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். வலா உராஹு இல்லா ஹதர அஜலி. 2 தடவை குர்ஆனை எடுத்து காட்டியதை வைத்து நான் முடிவெடுப்பது என்ன தெரியுமா? என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகிறார்கள் என்ற அந்த அடையாளத்துக்காக வருடா வருடம் ஒரு தடவை ரமலானிலே முழு குர்ஆனை எடுத்து காட்டுகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை எடுத்து காட்டினார்கள் என்றால், நானும் நீங்களும் இந்த ரமலானை கடைசி ரமலானாக பார்த்தால் கொஞ்சம் அதிகமாக அமல் செய்கிற பக்குவம் வருமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இபாதத்துக்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிற ஆசை வருமா இல்லையா? ரையான் என்ற வாயில், ரையான் என்ற பெயரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும் அது சுவன வாயில். ஆனால் அந்த ரையானுக்கு தகுதியான மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று சிந்திக்கிற மனிதர்கள் குறைவு. இந்த ரமலானை அடைகிற நாங்கள் அடுத்த ரமலானுக்கு முன்னால் மரணித்து விட்டால் நான் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவனாக மாற வேண்டுமே, அதற்குரிய அமல்களை செய்வதற்கு இந்த ரமலானில் நான் பயிற்சி பெற வேண்டுமே என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக
இந்த ரமதானின் மூலம் நானும் நீங்களும் நல்ல மாற்றங்களை பெறலாம் சகோதரர்களே, நல்ல மாற்றங்களை பெறலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அடையவிருக்கின்ற இந்த ரமதான் கடைசி ரமதானாக இருந்தால் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அப்படி கடைசி ரமதான் என்ற முடிவுக்கு வந்தால் நானும் நீங்களும் எவ்வளவு பக்குவமாக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரமதான் மாதம் என்பது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கலாமோ ஷைத்தானுக்கு எதிராக போராடுவதற்கு. அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றார்களே, அந்த கேடயத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, ஷைத்தானை எதிர்ப்பதற்காக, எங்களுடைய ஈமானை இறையச்சத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ரமலானை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டுமா? இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருந்தால் என்னுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். அதனூடாக இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா ஹதீஸ் கலையிலே நபிகளாருடைய ஹதீஸுக்கு செய்த சேவகர்களில் மிக முக்கியமான ஒருவர் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்களாம், மன் பலக சின்ன ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் வயதை யார் அடைகிறாரோ, 60, 63 வயதை யார் அடைந்து கொள்ளுகின்றாரோ, ஃபல்யத்தஹிது லினஃப்ஸிஹி கஃபனா, அவர் தனக்காக கஃபனை தயார் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுவார்களாம். ஏன் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தின் வயதில்லை 60க்கும் 70க்கும் இடையில என்று சொன்னாங்க. 60, 63 அடைந்த ஒருவர் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு வாழ வேண்டும். அதற்கு அடையாளமாக தன்னுடைய கஃபனை தானே தயார் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுவார்களாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் கது சார சித்தீன 60 வயதை அடைந்து விட்டார் என்றால் ஹுஜ்ஜா, அது ஒரு ஆதாரம். எதற்கு தெரியுமா? தன்னுடைய மரணம் மிக நெருங்கி விட்டது என்பதற்கு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், அப்படியானால் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு கஃபனை தயார் செய்து கொள்ள வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, வெள்ளை புடவையினால் சுத்தியதற்காக சுவர்க்கம் நுழைய முடியாது. நானும் நீங்களும் செய்கின்ற நல்ல மக்களின் மூலம் எங்களை சுத்தி கொண்டால் அந்த நல்ல மக்கள் எங்களை சுவர்க்கம் கொண்டு போக போகின்றன. எனவே இந்த ரமதான் எங்களுடைய கடைசி ரமதானாக இருந்தால் என்ற அந்த சிந்தனையை வலுப்படுத்தி கொண்டோ இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்த நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 22வது அத்தியாயம் 5வது வசனம், மனித வாழ்க்கையின் உத்தரவாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, தாயுடைய கருவறையிலே இந்திரியமாக நுழைகின்ற மனிதன் அந்த தாயுடைய சினை முட்டையோடு சேர்ந்து இரத்தமாக கலந்து சதை துண்டாக மாறி, வடிவம் கொடுக்கப்பட்ட சதை துண்டாக மாறி அவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வருகிறான். சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் குழந்தையாக வெளியேற்றுகின்றோம். எதற்காக? லித்தபுலுகு அசுத்தக்கும், உங்களுடைய சக்தி வாய்ந்த பருவம், பலமான பருவம். எது சகோதரர்களே? இளைஞர் பருவம். அந்த பருவத்தை அடைவதற்காக உங்களை குழந்தையாக நாங்கள் வெளியேற்றுகிறோம். இளைஞர் பருவத்தை அடைவதற்காக என்று சொன்ன ரப்பு என்ன தெரியுமா சொல்கிறான்? வமின்கும் மை யுதவஃபா, உங்களில் சிலருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றலாம். அதுக்கு வயதெல்லை கிடையாது. அது 1 வயசுல பிறந்த உடனே மரணிக்கலாம், 5 வயசுல மரணிக்கலாம், 10 வயசுல மரணிக்கலாம், 20 வயதுல மரணிக்கலாம். படைத்தவன் ரப்பு உங்களில் விரும்பியவர்களுடைய உயிரை அவன் விரும்புகிற நேரம் கைப்பற்றலாம். வமின்கும் மை யுரத்து இலா அர்தலில் உமர், உங்களில் சிலரை தள்ளாடுகிற வயது வரையில் அல்லாஹ் என்ன செய்யலாம்? வாழ்க்கை தந்து இந்த உலகத்தில் வாழ வைக்கலாம். எதற்காக? அனைத்தையும் அறிந்த மனிதன் ஒன்றும் தெரியாத நிலைக்கு போவதற்காக. வயோதிபம்ன்றது அப்படித்தானேங்க. பிறக்கும் பொழுது மனிதன் ஒன்றுமே தெரியாத நிலையிலே பிறக்கிறான். பிறந்த பிறகு படைத்தவன் ரப்பு கொடுத்த அறிவை வைத்து
அறிவை வளர்த்து கொண்டே செல்லுகின்றான். 40 வயது தாண்டிய பிறகு மெமரி பவர் குறைகிறது, அனைத்தும் டிலீட் ஆகுகிறது. அப்படியே அறிவு குறைந்து சில நேரம் எங்கட வீட்டுல வாழ்ற வயசாலிய பார்ப்போம், சின்ன பிள்ளைகளை விட மோசமா இருப்பாங்க. அவங்களுக்கு எங்க சிறுநீர் கழிக்கணும் தெரியாது, எங்க மலஜலம் கழிக்கணும் தெரியாது, மகன் யாரு மகள் யாரு எல்லாத்தையும் மறந்து போயிருவாங்க. மனித வாழ்க்கையின் தத்துவம் இதுதான். ஏன் அல்லாஹ் வயது முதிர்ச்சியை ஏற்படுத்துகிறான்? எதற்காக வாழ வைக்கிறான்? 60 வயசுல அமல் செய்யறதுக்கு அல்ல. 20 வயதுல ஜவானா இருந்தாய் பாரு, 40 வயதுல பெரிய அறிவாளியா இருந்தாய் பாரு, 63 வயசுல ஒன்றும் தெரியாத நிலைக்கு மனிதன் போகிறான் பார், 70 வயதில் ஒன்றும் தெரியாத நிலைக்கு மனிதன் போகிறான் பாரு. இதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள் என்ற ஒரு உணர்வை தருவதற்கு படைத்தவன் ரப்பு தருவதுதான் வாழ்க்கையின் அவகாசம் என்பதை அல்லாஹ் வாழ்க்கையின் தத்துவமாக சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, மரணத்தை எதிர்பார்த்து வாடுகிற நானும் நீங்களும் இந்த ரமலான் எங்களுடைய கடைசி ரமலானாக அல்லாஹ் சொல்கிறானே, சிலருடைய உயிரை வயது வருவதற்கு முன்னாலே கைப்பற்றிக் கொள்ளலாம். அந்த பெயர் பட்டியலிலே என்னுடைய பெயர் இருந்தால், 50க்கு முன்னால் மரணிக்கிற அல்லாஹ்விடத்தில் இருக்கிற பட்டியலில் என்னுடைய பெயர் இருந்தால், 40க்கு முன்னால் மரணிக்கின்ற அந்த பெயர் பட்டியலில் எங்களுடைய பெயர் இருந்தால், 30க்கு முன்னால் மரணிக்கின்ற அந்த பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருந்தால், 20, 15 வயதுக்கு முன்னால் மரணிக்கின்ற அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருந்தால் என்ன நிலை என்பதை கொஞ்சம் சிந்தித்து இந்த ரமதான் படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் ரையான் என்ற வாயிலினூடாக சுவனம் நுழைவதற்கு தகுதியான மனிதர்களாக மாற்ற அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த ரமதானோடு என்னுடைய மூச்சு நின்று விட்டால் நான் ரையான் என்ற வாயிலினால் சுவர்க்கம் நுழைய வேண்டும். எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு நானும் நீங்களும் வர வேண்டும். சகோதரர்களே, புகாரியிலே 6416வது இலக்க செய்தி எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். இந்த ரமலானை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் எப்படி இருக்கிறது, என்ன சொன்னார்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் மரணிக்கும் பொழுது ஒரு இளைஞனாக இருந்தார்கள். சகோதரர்களே, ஒரு இளைஞனாக இருந்தார்கள். அந்த இளைஞனுடைய கையை பிடித்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தோளை பிடித்துக் கொண்டு அகத ரசூலுல்லாஹ் பிமன்கிபைய, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோளை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள். இளைஞர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அட்வைஸ் பாருங்க. வாழ்ந்து மரணத்தை எதிர்பார்க்கிற மனிதர் அல்ல, இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை, இளைஞர் பருவத்தில் இருக்கிற இப்னு உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்துல நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஒரு பரதேசியாக. கரீப்ண்டா யாருங்க? பரதேசி. பரதேசிண்டா யாரு? ஊருக்கு புதியவர், ஊருக்கு அறிமுகம் இல்லாதவர். மாவனல்ல பஜாருக்கு போறீங்க, புதிய ஒரு முகத்தை காண்றீங்க, அட இவர் வெளிநாட்டுக்காரர் போல இருக்குதேண்டா, என்னங்க அர்த்தம்? வந்திருக்கிறாரு, ஒரு நாளோ 2 நாளோ ஒரு கிழமை இருந்துட்டு திரும்பி போயிருவாரு. நீ உலகத்தில் வாழும் பொழுது இப்படி ஒரு பரதேசியாக ஊருக்கு புதிய முகம் என்ற சிந்தனையோடு வாழு. படைத்தவன் ரப்பு அழைக்கிற நேரம் தாமதப்படுத்த முடியாது, போய்விட வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழு. அல்லது பாதையை கடக்கின்ற மனிதனை போல வாழி என்றார்கள். பாதையை கடக்கிற நேரம் ஒரு இடத்திலே வாகனத்தை நிறுத்தி சற்று நேரம் இறங்கி இருந்தோம். எதற்காக இறங்கி இருப்போம் சகோதரர்களே? ஒரு தண்ணீர் சொட்டை குடித்தோம், மலஜலம் கழித்தோம், மீண்டும் வாகனத்தில் ஏறி பயணத்தை ஆரம்பித்தோம். இது போன்று உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்டோரு இடத்திலே நானும் நீங்களும் தற்காலிகமாக இறங்கி இருக்கிறோம். படைத்தவன் ரப்பு அழைத்தால் போக வேண்டும் என்ற உணர்வோடு வாழி என்றார்கள். அந்த வாழ்க்கையின் தத்துவம் என்ன? நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை வரையில் வாழுவேன் என்று எதிர்பார்க்காதே. காலை நேரத்தை அடைந்தால் மாலை வருவேன் வாழுவேன் என்று எதிர்பார்க்காதே. உன்னுடைய ஆரோக்கியமான காலத்தை பயன்படுத்தி உன்னுடைய நோய் கால பகுதிக்குரிய நன்மையை சேர்த்துக்கொள். நீ உலகத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்குரிய நன்மையை சேர்த்துக்கொள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ரமலானை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக தருகிறான் என்றால் இந்த ரமலானை பயன்படுத்தி
அதன் பிறகு நீ மரணித்து விட்டால் மறுமைக்கு தேவையானதை இந்த ரமலானின் மூலம் நீ எடுத்துக்கொள் என்று ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அட்வைஸ் போன்று இந்த கடைசி ரமலான் என்ற சிந்தனையோடு எடுத்து பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானை அடைகிற நாங்கள் ஷவ்வால் தலைப்புறை வரையிலே வாழ்வோமா என்ற நிச்சயம் இல்லாதவர்கள். எனவே இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை அந்த ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தந்தால், இந்த ரமலான் என்ற கடைசி ரமலானா இருந்தா நான் எப்படி வாழணும்னு ஒரு வாழ்க்கை திட்டம் போடுங்கள் சகோதரர்களே. நிச்சயமாக அந்த திட்டமிடல் ஏனைய ரமலான்களை விட இந்த ரமலானை ஓரளவுக்கு நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். வல்லவன் ரஹ்மான் அந்த மரண சிந்தனையோடு இந்த ரமலானை வரவேற்று இந்த ரமலானை அடைந்து அந்த மரண சிந்தனையோடு இந்த ரமலானை பயன்படுத்தி மரணத்துக்கு தயாரான மனிதர்களாக வாழுகின்ற நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதனுக்கு சொன்ன புத்திமதியை பாருங்கள். அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒரு மனிதனுக்கு வசியத்து செய்வதற்கு என்று ஏதாவது இருந்தால், வசியத்துண்டா என்னங்க? மரணத்துக்கு பின்னால் என்னுடைய சொத்து செல்வங்களில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மரணத்துக்கு முன்னால சொல்றதுதான் வசியத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாருக்காவது வசியத்து சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அந்த வசியத்தை எழுதி வைக்காமல் 2 நாள் தூங்க வேண்டாம் என்றார்கள். மரணம் எங்க இருக்குது? மரணம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வசியத்து இருந்தா எழுதி வைக்காமல் ஒரு முஃமின் 2 நாள் தூங்க வேண்டாம். இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எப்பொழுது இந்த ஹதீஸை நபிகளாரிடத்திலிருந்து படித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய வசியத்து எழுதப்படாமல் நான் தூங்கியதில்லை என்று சொன்னார்கள். அர்த்தம் என்னங்க? வசியத்து எழுதுறதல்ல, ஒவ்வொரு இரவையிலும் மரணத்தை எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன சகோதரர்களே? பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறோம், ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கு மக்களுக்கு பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம், சொத்து செல்வங்களை வாங்கி வைத்திருக்கிறோம். திடீர்னு மௌத்தா போனா வர இருக்கிற சொத்து என்ன, போக வேண்டிய சொத்து என்ன ஒன்றும் தெரியாது. இந்த மையவாடியில இருந்துகிட்டு ஜனாசால இருந்து அறிவிக்கிறது, கொடுக்க இருக்கிறவங்க வந்து கேளுங்க, எடுக்க இருக்கிறவங்க வந்து எடுங்க. அட எழுதி வச்சுட்டு போனா நிம்மதியா போயிடலாம். நான் சொத்தையும் வச்சிருக்கிறேன், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், என் புள்ள குட்டி நிறைவேறும். நிம்மதியா மௌத்தா போகலுமா? இல்லதா? அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் என்ன தெரியுமா, வீடு 2 3 வீடு இருக்குது. கொழும்புல ஒரு வீடு, நுவரலில் ஒரு வீடு, பதுல்லையில ஒரு கடை, எல்லாம் இருக்கு. மனைவிக்கும் தெரியா, புள்ள குட்டிக்கும் தெரியா. திடீர்னு மௌத்தா போனா அவன் எல்லாம் சொந்தமாக்கி கொண்டா. இது உங்களோட சொத்தா? இது இல்லை. நீங்கள் மரணித்து விட்டால் அடுத்த வினாடி அதிலே 8 உங்களுடைய மனைவிக்கு, அதிலே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று வந்தால் அவர்களுக்கு சொத்து. சில பேரு தண்ட சொத்து மாதிரி கோடி கணக்கு கடனாம், பெருமையா சொல்றாரு. நீ நாளைக்கு மௌத்தா போனா அந்த கோடிக்கணக்கு சொத்து உண்ட புள்ளைக்கு வரணுமப்பா, அவன் கொண்டு வந்து சேர்ப்பானா? எழுதி வை. அன்பார்ந்தவர்களே, இது என்ன உணர்த்துகிறது? இந்த வினாடி நான் மௌத்தா போனா என்ற சொத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, நிம்மதியா மௌத்தா போகணும். ஏன்? எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். நாளைக்கு நான் மௌத்தா போனா என் சொத்த புள்ளகள் பயப்படாம பிரிச்சு எடுத்துக்கணும். எத்தனை பேர் பதறி பதறி வாழ்றோம். போன சொத்து கிடைக்குமா, வார சொத்து வருமா, கொடுத்த கடன் திரும்பி வருமா? பதட்டம். பதற தேவையில்ல, வசியத்தை எழுதி வச்சிருங்க. மௌத்தா போனா எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்துக்கலாம். கொடுக்கிறதுக்கு இருந்தாலும் பயப்படாதீங்க. சொத்து இருக்கிறதா? நீங்கள் கடனாளியாக மரணிப்பதில் பயனில்லை. ஏன்? சொத்து இருக்கிறது, எழுதுங்க. இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. மரணித்தால் வீட்டை வித்து கடனை அடைத்தோம், கடையை வித்து கடனை அடைத்தோம், வாகனத்தை வித்து கடனை அடைத்தோம். வசியத்து எழுதல்ல. யாருக்கு கடன் கொடுக்கணும்னு தெரியாது. என்ன நடக்குங்க? உலகத்துல சில பேரு மௌத்தா போயிட்டாங்க, இவங்க எங்க தரவா போறாங்கன்னு போயிருவாங்க, மறுமையில வந்து கழுத்துக்கிட்டால பிடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாள் இரவை கடக்கின்ற மனிதனும் மரண சிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற ஆழமான ஒரு புத்திமதியை தான்
வசியத்தை எழுத வேண்டி இருந்தால் எழுதி வைக்காமல் 2 நாள் தூங்க வேண்டாம் என்ற அறிவுரையினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்றால், இந்த ரமலானை அடைகிற நான் அடுத்த ரமலானை அடையவில்லை என்றால், இந்த ரமலானை மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் பயன்படுத்தலாம். சகோதரர்களே, பாவங்களை விட்டு ஒதுங்குவோம். சகோதரர்களே, இன்றிலிருந்து பாவங்களை விட்டு ஒதுங்குவோம். ரமலானுக்காக அல்ல, ரமலானை பயன்படுத்தி ரமலானுக்கு பிறகு நல்லவர்களாக வாழ்வதற்கு. மொபைல் போன்கள் இன்னைக்கு விரல் நுனியிலே பாவங்களும் அநியாயங்களும் அசத்தியங்களும் வந்து தவிக்கின்றன. மனிதன் ஈமானை பாதுகாக்க கஷ்டப்படுகிறான். படைத்தவன் ரப்பு ஷைத்தானை விளங்கிட்டு விட்டு 1 மாதம் சந்தர்ப்பம் தருகிறான். முடிவெடுப்போம் சகோதரர்களே. நான் சினிமா படம் பார்க்க மாட்டேன், நான் நாடகம் பார்க்க மாட்டேன், நான் மியூசிக் கேட்க மாட்டேன், நான் அந்நிய பெண்ணை ரசிக்க மாட்டேன். இந்த மொபைல் போன் என்னுடைய கடைசி ரமலானை நாசமாக்குமாக இருந்தால் இந்த மொபைல் போனை நான் பயன்படுத்த மாட்டேன். இந்த பேஸ்புக் அக்கவுண்ட் எனக்கு வேண்டாம், இந்த வாட்ஸ்அப் எனக்கு வேண்டாம், இந்த ரமலானை பாழ்படுத்துகின்ற டிவி எனக்கு வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து கடைசி ரமலானாக இருந்தால் இதை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை வைப்போம் சகோதரர்களே. படைத்தவன் ரப்புக்கு ஒரு பிரார்த்தனை செய்வோம் சகோதரர்களே. அந்த ரப்பு என்னையும் உங்களையும் இந்த ரமலானை முறையாக பயன்படுத்துகிற நல்ல கூட்டத்தில் சேர்க்க போதுமானவன் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் முன்னால வருது. ஷஅபான் மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னைய குர்ஆன் சுன்னாவை படித்து கொடுத்த அறிஞர்கள் சொல்லுவார்களாம், ரஜபு மாதம் என்பது பயிர்களை நட்டுகின்ற மாதம். ஷஅபான் மாதம் என்பது அதற்கு தண்ணீர் ஊற்றுகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் என்பது காய்கனிகளை பறிக்கின்ற மாதம் என்பார்களாம். அர்த்தம் என்னங்க? ரமதான்ல மட்டும் ஒரு மனிதன் நல்லவனா வாழ்றதல்ல, ஷஅபானிலே தயாராக வேண்டுமாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுக்கு அடுத்ததாக அதிக நோன்பு பிடித்த மாதம் ஷஅபானுடைய மாதம் என்றால் அறிஞர்கள் அந்த ஹதீஸுக்கு சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ரமதானுக்கு தன்னை தயார்படுத்தினார்கள். ஆனால் இந்த ரமதானை எதிர்நோக்கி இருக்கிற நானும் நீங்களும் இந்த ஷஅபானை நாசப்படுத்துகின்ற ஒரு கேவலமான நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு மக்ரிபுக்கு சில நேரம் ரமதான் பிற விளங்கலாம், நாளைக்கு சில நேரம் விளங்கலாம். அல்லாஹு அக்பர். எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய பிரதேசத்திலே இரவிரவாக வெடிச்சத்தத்திலே மியூசிக் சத்தம் கேட்கிறது. களியாட்டங்களுக்கும் கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் ஆண் பெண் கலப்பு என்ற ஹராத்துக்கும் அபாயாக்களும் ஃபர்தாக்களும் தாடிகளும் தொப்பிகளும் முஸ்லிம்களும் கூட்டமாக செல்கிறது என்றால் இதுதானா ஷஅபானை கண்ணியப்படுத்துகிற முறை? அல்லாஹு அக்பர். இதுதானா ரமலானை வரவேற்கிற முறை? என்ன சொல்றேன் உங்களுக்கு விளங்கும். இன்னைக்கு சில விஷயத்துக்கு பேர் சொல்லி பேசலாம இருக்குது. அன்பார்ந்தவர்களே, உள்ளத்திலே பலவிதமான கவலையை சுமந்து கொண்டு மிம்பர் மேடையிலே மார்க்கம் பேசுகிறோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முடியாது. நாட்டை நேசிக்காதவர்கள், ஒற்றுமையை நேசிக்காதவர்கள், மத நல்லிணக்கத்தை நேசிக்காதவர்கள் என்று வீணாக பழி சுமத்துகின்ற காலத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம். இரவு 10 மணிக்கு சென்றால் வெடிச்சத்தத்திலே மியூசிக். பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தூங்க முடியாத அளவுக்கு முஸ்லிம் சமூகம் வெடில்களை போடுகிறார்கள், பட்டாசுகளை கொளுத்துகிறார்கள். அங்கே போய் அந்த களியாட்டங்களிலும் அந்த கூத்துக்களையும் ரசிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ரமலான் மாதத்துக்கு முன்னால உள்ள ஷஅபான் மாதத்துடைய 28வது பிறையிலையும் 29வது பிறையிலையும் நோன்பு பிடிக்க கூடாதுண்டாங்க. அதுலயும் யௌமு ஷக்கு, இது நோன்புக்குரிய நாளா ஷஅபானுக்குரிய நாளான்னு டவுட்டான நாள் இருக்கு. இப்ப இன்றைக்கு புற பார்ப்பாங்க, அந்தியில புற விலங்கல் நாளைக்கு 30 பிறகு டவுட்டான நாள். நோன்பு பிடிச்சா அது நபி அவர்களுக்கு மாறி செய்வதுண்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த 3 நாள் நோன்பு பிடிக்கப்படா. எதுக்கு? ரமலானுக்கு தயாராகிற மனிதன் இந்த 3 நாளும் நோன்பு பிடிச்சு தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாதுண்டாங்க. அப்படியானால் சுத்த ஹராத்தை செய்து பிறையை எதிர்பார்க்கிற மாதத்திலே என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்த வருகிற மாதம், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வருகிற மாதம், அந்த ரமலானை வரவேற்கிற மாதத்திலே
மிகப்பெரிய ஹராம் முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையாக வாழுகிற ஊருக்கு மத்தியிலே நடக்கும் பொழுது இதற்கு தீனி போடுகிற சமூகமாக, இதற்கு பணம் கொடுக்கிற சமூகமாக, இதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கின்ற சமூகமாக, இதை ஊக்குவிக்கின்ற சமூகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் முஸ்லிம் சமூகம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஷாபானை கண்ணியப்படுத்தியவர்களா? நாங்கள் ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களா? தௌபா செய்யுங்க சகோதரர்களே. போயிருந்தால் தௌபா செய்யுங்கள். போக இருக்கிற ஆசை இருந்தால் தௌபா செய்யுங்கள். இன்னைக்கு நாளைக்கு கடைசி நாள்டா கூட்டம் மோதும். ஹராத்த செய்ய போட்டி போடுவாங்க. படைத்தவன் ரப்பு ஷைத்தானை கட்டி போடுவதற்கு தயாராக இருக்கிறான். நல்ல மனிதர்களை உருவாக்க நாங்கள் பணத்தை செலவழித்து நாசமாகுவதற்கு வழி தேடுகிறோம் என்றால், நாங்கள் ஷைத்தானாக மாற வழி தேடுவோம் என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை தடுப்பதற்கு நல்லவர்கள் இல்லையா? இதை பேசுவதற்கு மிம்பர் மேடைகள் இல்லையா? இதை பேசுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களை பாதுகாப்போம். எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாப்போம். எங்களுடைய மனைவி மக்களின் ஈமானை நாங்கள் பாதுகாப்போம். எங்களுடைய குடும்ப உறவுகளின் ஈமானை நாங்கள் பாதுகாப்போம். அடுத்தவர்கள் வேண்டியதை செய்யட்டும் சகோதரர்களே. நான் முஸ்லிமா வாழணும், நான் மூமினா வாழணும், நான் ஹராத்த செய்யக்கூடாது. இந்த ரமலானை நான் நல்ல முறையில வரவேற்கணும், அடுத்தவர்களுக்கு சொல்லணும், அடுத்தவர்களை பாவத்தை விட்டு தடுக்கணும். ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் 100% எங்களுக்கு சமூகத்தை பாதுகாக்காவிட்டாலும் 125% இந்த சமூகத்தை பாதுகாக்கலாம் சகோதரர்களே. இன்றைக்கு போராட்டம் பாவம் செய்வதற்கல்ல, இஸ்லாத்தை அழிப்பதற்கு, ஈமானை அழிப்பதற்கு. முழு பிரச்சனையும் இருக்கிறது குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு. எனவே சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே படைத்தவன் ரப்பு இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருகிறான் என்றால் கண்ணியமாக பாவங்களை விட்டு தூரமாகி, பாவங்களை விட்டு விலகி, அடுத்தவர்களையும் தூரமாக்கி, அடுத்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றிக்கொண்டு இந்த ரமலானை வரவேற்று நல்ல முறையிலே ரமலானை கழித்து இந்த ரமலானின் மூலம் ஈமானை இறையச்சத்தை அடைந்து கொண்டு ரையான் என்ற சுவன வாயிலுக்கு தகுதியான ஒரு நிலையிலே எங்களை மாற்றிக்கொள்ள முடியுமாக இருந்தால் படைத்தவன் ரப்பு எங்களுக்கு செய்கிற பெரிய அருள் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக பிரார்த்தித்து கொண்டு இந்த ரமலானை அடைய முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத்தும் அவனுடைய விசாலமான பாவ மன்னிப்பும் அவனால் கொடுக்கப்படுகின்ற விசாலமான நரக விடுதலையும் எங்கள் அனைவருக்கும் கிடைத்த நிலையிலே இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானை கழிக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருளட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.